திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 தோல்விக்கு காரணம் நான் மட்டுமே அப்படின்றத சரியாக பதிவு செஞ்சுருக்கிறாரு. வெற்றி அடைஞ்சால் நான் அதை ஏற்றுக்கிறேன், தோல்வி அடைஞ்சால் நான் அதை ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்ற பெரிய மனப்பான்மையில் அதை ஏற்றுக்கிட்டாரு. கட்சியில் அடிப்படை தொண்டராக இருந்து ஒவ்வொரு பொறுப்பாக மாறி வந்து கடைசியாக ஒரு முதலமைச்சராகி அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்தும் தன்னிடமிருந்து போன காங்கிரஸை அவர் இன்னும் குற்றம் சாட்டலை. ஆனால் வெற்றி பெற்ற விஜய் அவர்களையும் பெருசாக அவர் இன்னும் சாடி பேசலை. ஆனால் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் செய்கிற வேலையால் திரும்பவும் பாதிக்கப்படுறது என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. நேற்று ஒரு கூட்டத்தில் வெற்றி கூட்டத்தில் பேசுகிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். விஜய் அவர்களை ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர், மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர்னு கூட பார்க்காம எவ்வளோ அவரால் ஒருமையில் பேச முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஒருமையில் பேசுகிறாரு. குளத்தூர் மக்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடலை, கேடுகட்ட மக்கள் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது யாரை பாதிக்கும்? திரும்பவும் அதே தலைவர், திமுக தலைவராக தானே பாதிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவை ஒருமையில் பேசுகிறாரு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறப்ப அவங்களோட மனைவி வரல, மகன் வரல அப்படின்றத அவர் தனிப்பட்ட விஷயங்களை உள்ளே இழுத்து அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. அது தவறான செயல். இது மக்கள்கிட்ட இன்னமும் போய் ஸ்ட்ராங்காக பதிவாகும். திரும்பவும் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக தான் நிற்க போகிறாரு. தோல்வி என்னமோ திரும்பவும் திமுகவுக்கு தான் இருக்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பண்ணுற வேலை ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பாதிக்குது. ஆட்சியில் இருந்தப்பயே ஐயா மு.க. ஸ்டாலின் சொன்னது ஒரே ஒன்று தான், நம்மவர்களால் காலையில் ஏந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு பயம், நைட்டு தூங்க முடியலை என்ன பண்ணியிருப்பீங்களோன்ற பயம் அப்படின்ற மாதிரியே ஆட்சியில் இருந்தப்பையும் பயத்தில் வச்சுருந்தீங்க, ஆட்சியில் இல்லாதப்பையும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பயத்திலேயே வச்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் செஞ்ச நல்லதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேசுனீங்கனாலே மக்கள் உங்களை விட்டுட்டோமேன்ற பரிதாபப்படுவாங்க. ஆனால் நீங்கள் விஜயை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் உங்கள் மேலே வெறுப்புணர்ச்சி மட்டும்தான் மக்களுக்கு தோணும். விஜய் இன்னமும் ஸ்ட்ராங்காக மக்கள் மனசில் பதிவாவார். நீங்கள் சொன்ன 200 தொகுதியை டிவிகேவா அவர் ஜெயிச்சிருவார். அவர் திமுகவோட அமைச்சர் தான். இவரை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். நான் தோல்வி ஏற்றுட்டேன், அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுக்காத ஒரு வேட்பாளர்கிட்ட நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. இது ஒரு நல்ல அரசியல். இந்த அரசியலை கற்றுக்கிட்டா நல்லா தான் இருக்கும்.